மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. டேய், இனிமே இது உன் வீடு கிடையாது, என் வீடு. சொத்துல இந்த மாதிரி பங்கு கேட்டலாம் வந்துட்டு இருக்காது. அண்ணா, நீ பண்றது ரொம்ப தப்புண்ணா. இந்த வீடு என்னோட பேர்ல இருக்குண்ணா. அப்பதான் உனக்கு அவ்வளோ சொத்து வாங்கி கொடுத்துருக்காருண்ணா. எதுக்குண்ணா இதுவும் எடுத்துக்க பாக்குற? யாருக்கு யாரா அண்ணன்? இங்க பாரு, இந்த பத்திரத்துல நீ தான் சைன் போட்டு கொடுத்துருக்க. அண்ணா, இது நான் போட்ட கையெழுத்தே இல்லைண்ணா. இது ஃபோர்ஜரிண்ணா. உனக்கு மனசாட்சியே இல்லையாண்ணா? ஏன்னா இப்படிலாம் பண்ற? இப்படிலாம் பண்ணா நீ ஜெயிலுக்கு போயிடுவேண்ணா. டேய், எதுவா இருந்தாலும் என் லாயர்கிட்ட பேசிக்க. சும்மா இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்காத. அண்ணா, ஒரு நாள் நீ பண்ற தப்பு நீ பதில் சொல்லுவேண்ணா. குடுற ஒழுங்கு மாதிரியா கிளம்புறியா இல்லை கழுத்து பிடிச்ச வெளியத்துல வா. அப்புறம் அம்மாவெல்லாம் அந்த பக்கம் வரவேணான்னு சொல்லு. சும்மா வந்து அதை நசன்னு கிட்ட ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. என்னப்பா சொல்ற? அப்படியே பேசுனா? சே, அவனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தியா? இப்படி வளர்ந்து நிக்கிறான். நான் வேணா ஒரு எட்டு அவங்ககிட்ட போன்ல பேசி பார்க்கட்டுமா? அவன்கிட்ட போய் என்னமா பேச போறீங்க? நம்மலாம் வேணாம், அந்த பணமும் வீடும் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறான். அவன்கிட்ட போய் என்ன பேச முடியும்? பெத்த அம்மாவை மூஞ்சில முழிக்காதீங்கன்னு ஏதாச்சும் ஒரு பையன் சொல்லுவானா? அவன் உங்களை பார்த்து அப்படி சொல்றாமா? அவன்கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறீங்க? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. அவன் இதுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு நாள் பதில் சொல்லுவான். இப்ப என்ன, உங்களுக்கு அவன்கிட்ட பேசணுமா? ஆமாப்பா, அவங்ககிட்ட என்னன்னு தான் ஒரு தடவை ஒரு எட்டு பேசிட்டு வந்துடுறப்பா. இப்ப பேசுறதுக்கான கரெக்டான டைம் இல்லம்மா. கொஞ்ச நாள் போட்டோம், நானே உங்களை கூப்பிட்டு போறேன். சரி. டேய், உங்களை தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏதோ திறந்து வீட்டுக்குள்ள நாய் பூந்த மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க. ஏன்டா அப்படி பேசுற? எதுக்குடா இந்த பேராசை? உனக்கு தானே அப்பா சொத்தெல்லாம் எழுதி வச்சாரு. பாவண்டா தம்பி, நம்மெல்லாம் ஒன்னா இருக்கணும் தானே அப்பா ஆசைப்பட்டாரு. உங்களுக்குலாம் எவ்வளவு திட்டாலும் ரோசமே வராதா? ஏண்டா, அம்மா பேச விட்டு நீ வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இதுக்கெல்லாம் அசர்றாங்க நான் கிடையாது, பாத்துக்க. எல்லாம் பேசாதப்பா. நம்மலாம் தனித்தனியா பிரிஞ்சு வாழறதுக்கா உங்களை எல்லாம் 10 மாசம் சுமந்து பெத்த. மா, எதுக்குமா இவன்ட்டெல்லாம் கெஞ்சிட்டு இருக்க? நான் தான் சொன்னல, இவன்ட்டெல்லாம் பேசுறதே வேஸ்ட் தான். இங்க பாரு, எனக்கு என்ன ஏமாத்தி கையெழுத்து வாங்கினல, அது ஃப்ராடுன்னு ப்ரூவ் பண்றதுக்கான லீகலான டாக்குமெண்ட் இது. நான் தான் அப்பவே சொன்னல, நீ பண்ற தப்புக்கு ஒரு நாள் என்கிட்ட பதில் சொல்லுவேன்னு. அந்த நாள் இன்னைக்கு தான். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என்னை ஏமாத்தி வாங்கின பத்திரத்துக்காக நீ ஜெயிலுக்கு போற. டேய், என்னடா தம்பி சொல்ற? யாரா தம்பி? எதுவா இருந்தாலும் என் லாயர்கிட்ட பேசிக்க. இதெல்லாம் இருக்குடா. டேய் தம்பி, இப்பெல்லாம் பண்ணாதடா, ப்ளீஸ்டா. இப்படிதான்டா நானும் உன்கிட்ட கெஞ்சினேன். உன் பேராசை உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தியா? மா, என்கிட்டலாம் பேசி வேஸ்ட்மா. வாமா போலாம். ச்சே, ஓ, அப்ப என்கிட்ட வேலை பார்க்கறத நிறுத்திட்டு சொந்தமா கடை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஓனர், நானும் எவ்வளோ நாள் தான் லேபராகவே இருக்கிறது. எனக்கும் ஓனர் ஆகணும்னு ஆசை இருக்காதா? சரிடா, நல்ல விஷயம்தான். எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு. அப்புறம் கடையெல்லாம் எங்க பார்த்துருக்க? நம்ம கடைக்கு வண்டி ரெகுலராக சர்வீஸ் கூட வருவார்ல சபரி, அவர் நிறைய கடை வாடகைக்கு விடுறாரு. அவர்கிட்ட தான் ஒரு கடை கேட்டிருக்கேன் ஓனர். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன், வாடகை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அவர் தெரிஞ்ச பையங்கிறனால அவர் கொஞ்சம் கம்மியாக தரேன்னாரு. அதனால தான் அவர்கிட்டே கேட்டிருக்கேன். சரி, ஓகேடா. ஒரு 10 நாள் மட்டும் நம்ம கடையில் வேலை பாரு. உனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்ததுக்கப்புறம் உன்னை விட்டுறேன், சரியா? சரிங்க ஓனர். என்ன, நம்ம ஓனரோட வார்த்தையில் ஒரு உண்மையே தெரியலையே. ஹலோ சபரி. சொல்லுங்க தம்பி. ஒன்றும் இல்லை, என் கடையில் வேலை பார்க்குற சோலை ஏதோ உங்ககிட்ட கடை கேட்டுருந்தானாமே. அட ஆமாப்பா, அடுத்த மாதம் கடை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொன்னா. என்ன விஷயம்? அவனுக்கு கடைலாம் தராதீங்க. ஏன் தம்பி? பின்ன நேற்று வரைக்கும் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த பையன் இன்னைக்கு சொந்தமாக கடை போட்டு ஓனர் ஆகலான்னு பார்க்குறானா? சோலை மாதிரிலாம் ஒரு இழிச்சாவாயன் யாருக்குமே கிடைக்க மாட்டான். 4 பேரோட வேலையை ஒத்தாளாக செய்வான், இத்தனைக்கும் கம்மி சம்பளத்துக்கு. ஒன்று பண்ணுங்கண்ணே, நமக்கு வேண்டப்பட்டவர். அவனுக்கு கடைலாம் தராதீங்க. இப்போ நம்ம கடையை விட்டு அவன் சொந்தமாக கடை போட ஆரம்பிச்சானா என் கடைக்கு தான் நஷ்டம். எல்லாம் சரிதான் தம்பி, ஆனால் எனக்கு கடை வாடகை போயிடுமே. அண்ணே, உங்கள் கடையை வாடகைக்கு நான் எடுத்துக்கிறேண்ணே. அங்கே நான் இன்னொரு புது கடை போடுறேன். சோலை என்ன வாடகை தரேன்னு சொன்னானோ அதை விட அதிகமாக நான் தரேண்ணே. அவன்கிட்ட கடைலாம் தர முடியாது மட்டும் சொல்லிடுங்க. அப்போ சரி தம்பி, வச்சுட்டுமா? சரிண்ணே. அண்ணே, அண்ணே, கடைசி நேரத்தில் இப்படி சொன்னா எப்படிண்ணே? அண்ணே அண்ணே சோலை, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, நேற்று வரைக்கும் கடை தரேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு தர முடியாதுன்னு சொல்கிறாருண்ணே. வேற ஆள் கொடுத்துட்டேங்கிறாருண்ணே. இதுதான்ப்பா, எங்களால் நம்பவே கூடாது.
நம்மளாம் உழைச்சி மேலே வர்றது உங்களுக்குலாம் பிடிக்கிறதே இல்லை போல. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கடையிலே வேலை பாரு, சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு தரேன். கடை ஆரம்பிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், சரியா? சரிண்ணே. டேய் சோலை, உன்னை கடை போட விடாமல் பண்ணதே நம்ம அண்ணன் தான்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா. சொல்லுங்க தம்பி. ஓனர் ஆகலான்னு பார்க்குறானா? அவனுக்கு கடைலாம் தராதீங்க. டேய், நம்ம ஓனர் இப்படிலாம் பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கலடா. அவர் ரொம்ப நல்லவர் நினச்சேன்டா. டேய் ஒன்று சொல்கிறேன்டா, எப்போவுமே நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான்டா அவங்க நம்ம நல்லா பார்த்துப்பாங்க. எப்போ நம்ம அவங்களுக்கு சரிசமமாக வளர்கிறோமோ அப்போவே அவங்கள நம்மளுக்கு பிடிக்காமல் போயிருண்டா. இங்கே இருக்க முக்கால்வாசி முதலாளிங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கடைசி வரையும் அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு தான்டா நினைக்கிறாங்க. பாடுறா, நீ மேலே வரணும்னா நீ தான்டா உழைக்கணும். சரி விடுறா, இப்போ கடை இல்லைன்னா என்ன, ஆன்லைனில் நிறைய ஆப் இருக்குது. அதில் நீ உன் ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அவங்களே உன்னை ஃப்ரீலான்ஸாக கால் பண்ணி உனக்கு வேலை கொடுப்பாங்க. முதல் இந்த ஆள்கிட்டேருந்து வெளியே போகிற பாடுறா. சரிடா, இருடா, அந்த ஆள் ஏதாவது நாக்கு பிடுங்க மாதிரி கேள்வி கேட்டு போகிறேன். ஓனர், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என்னடா ஆச்சு? நீங்கள் சபரிட்ட ஃபோன் பண்ணி பேசின எல்லாத்தையும் அருண் என்கிட்ட சொல்லிட்டான். ஏன் ஓனர், உங்களுக்கு கீழே நாங்கள் வேலை பார்த்தா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடிமையாக மட்டுமே தான் இருக்கணுமா? நாங்களாம் சொந்தமாக கடை ஆரம்பித்து மேலே வரக்கூடாதா? உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சி தான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் இந்த அளவுக்கு வைத்தறிச்சப்படுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஓனர். உங்களுக்காக ராத்திரி பகலமாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் இந்த கடையில். அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசமா இது? சி, உங்கள் வேலையை வேணாம், ஒன்றும் வேணாம், நான் இப்போவே கிளம்புறேன். யோ, கேவலமான ஆளியா நீ? உன்கிட்ட வேலை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாளில் என்னை இப்படி தானே பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நானே வேலையை விட்டு போகிறேன். ஆனால் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நம்ம கீழே இருக்கிறவன் நம்மளை விட நல்லா வரணும்னு நினைக்கிறவன் தான் நல்ல முதலாளி. அதை விட்டுட்டு இப்படி வைத்தறிச்சல் படுறவங்களாம் நல்ல முதலாளி இல்லை. நான் வரேன். ஏங்க ஏங்க ஒரு 2500 காசு தரீங்களா? 2500 எதுக்கு? இல்லைங்க, ஊரில் கோயில் கட்டுறாங்களாம், அதுக்கு டொனேஷன் கேட்டாங்க, அங்கே கொடுக்கணும், அதான். இங்கே பாரு, இந்த மாதிரி தண்டமான விஷயத்துக்குலாம் என்னால் காசு செலவு பண்ணிருக்க முடியாது. உன்கிட்ட யார் காசு கேட்டாங்களோ அவங்ககிட்ட கால் பண்ணி என் வீட்டுக்கார் காசு தர மாட்டான்னு சொல்லிடு. சே, மனுஷனா இவரு? ஒரு உதவி பண்ணணுங்கிற மனசே கிடையாது. கொஞ்சம் பிஸ்னாரி. தம்பி, ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா. யாருமா நீ? ஏமா உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் காசு காசு காசுன்ட்டு என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்க. போமா அந்த பக்கம். சி, ஒரு 5-10 போட்டதா என்னவா மனசாட்சியில? ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா. ஐயோ, 100 ரூபாயா இருக்குமா? சேஞ்ச் இல்லை. தம்பி, நீங்களாவது எதனா உதவி பண்ணுங்களேன். சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, காது அடைக்குது, பசி தாங்க முடியல, எதனா உதவி செய்யுங்கய்யா. கோவில் ஃபங்க்ஷனுக்கே காசு கொடுக்கல, இதுக்கு எங்கே கொடுக்க போகிறோம்? இந்தாங்கம்மா. ஐயா, ஒரு 10 இருந்தா கொடுங்க ஐயா. எதுக்கு எவ்வளோ காசு? 5-10 ரூபா வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு டீ கூட வாங்க முடியாது. 200 ரூபாய் வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலாம். இந்தாங்க. நீ நல்லா இருக்கணும் தம்பி. போலாமா? இந்தாடா நீ கேட்ட புக்கு. ரொம்ப நன்றிண்ணே. நல்லா படிக்கணும்டா. ஒரு நிமிஷம். இந்தா காசெல்லாம் வேணும். வச்சுக்கடா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டல. ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் படிப்புக்கு ரொம்ப நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. அதை கண்டிப்பாக மறக்க மாட்டேண்ணே. அதெல்லாம் ஒன்றும் வேணாடா, நீ நல்லா படித்து நல்லபடியாக மேலே வரணும், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏங்க, யாருங்க இந்த பையன்? அந்த பையனா? என் கம்பெனியில் வாட்ச்மேனாக ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவரோட பையன். ஏதோ எக்ஸாம் எழுதணும்னு சொன்னால் அதான் புக் வாங்கி கொடுத்தேன். இந்தாங்க தம்பி. ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் சார் மாதம் மாதம் தவறாமல் ஆசிரமத்துக்கு பணம் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குற பணம் தான் சார் குழந்தைங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. சரிப்பா. ஏங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? அன்னைக்கு கோயில் கட்டுறதுக்கு காசு கேட்டேன், தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போது ஆசிரமத்துக்கு காசு கேட்டால் கொடுக்குறீங்க, வாட்ச்மேனோட பையனோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ரோட்டில் இறச்சி பிச்சை கேட்டால் கூட 200 ரூபா காசு கொடுக்குறீங்க. காசை மிச்சம் பண்ணுற நீங்கள் எப்படி இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க? உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இங்கே பார், நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு யோசிக்காமல் செலவு பண்ணலாம். ஆனால் ஒரு தண்ட செலவுக்கும் ஆடம்பர செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கணும். நீ எனக்கு கோயில் கட்டுறாங்கன்னு என்கிட்ட வந்து காசு கேட்டேன், அதனால தான் நான் தரமாட்டேன்னு சொன்னேன். இதுவே உங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, டேம் கட்டுறாங்க, பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் கட்டுறாங்கன்னு காசு கேட்டேன்னா நிச்சயமாக உனக்கு கொடுத்துருப்பேன். இங்கே பாரு,
கோயில், மசூதி, சர்ச்சு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மனுஷங்களுக்கு உதவுறது தான் யாருமே இல்லை. கண்ணுக்கே தெரியாத கடவுளுக்கு உதவி பண்ணுறதை விட கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷங்களுக்கு உதவி பண்ணுறதுல எனக்கு ஒரு மன திருப்தி, அவ்வளோதான். புரியுதுங்க. உங்களை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன். பரவாயில்ல. டேய், கபோல் இந்த 5000 ரூபாய் நீ தான் எடுத்தியா? ஆனால் ஆமாக்கா, நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆனிச்சுல, அதான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பசங்க எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? அந்த பணம் எதுக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா? அதில் போய் எடுத்திருக்க. ச்சே. அக்கா, பணத்தை எடுக்காதானே எடுக்காதுன்னு சொல்லு, அதை விட்டு இந்த அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காத. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா நம்ம அப்பா வாழ்ந்த அந்த வீட்டை அடமானம் வச்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. மா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா? நம்ம அப்பா கடைசியாக விட்டுட்டு போனதே இந்த வீடு மட்டும்தான். அதை போய் பேங்க்ல அடமானம் வச்சு எஜுகேஷன் லோன் வாங்குறேன்னு சொல்ற. இப்போ இந்த வீட்டை வச்சு தான் என்னை படிக்க வைக்கணும் ஏதாவது இருக்கா? அம்மாடி கௌசி, உங்க அப்பா சாகும்போது கடைசியா சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படியாவது படிக்க வச்சிரு. நம்மள மாதிரி அதுங்க கூலி வேலை செய்வானா, அதுக்காக இந்த வீட்டை வித்தாவது படிக்க வச்சிருன்னு சொன்னாரு. மா, இப்போ எதுக்குமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ படிக்கிறதுக்காக அந்த வீட்டை அடமானம் வைக்க போற. நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போனீன்னா அந்த வீட்டை மீட்டுற போற, அவ்வளவுதானே. இன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிம்மா. 1 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா சாகும்போது இந்த வீட்டை எப்படியாச்சும் மீட் எடுத்துன்னு சொல்லிட்டு தான் செத்து போனாங்க. நான் படிச்சு முடிச்சதும் வேலை கிடைச்சி கஷ்டப்பட்டு அந்த லோனை கட்டிட்டு இருக்கேன். லோன் கட்ட வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அக்கா மன்னிச்சிருக்கா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுக்கா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். உனக்கு காசோட அருமை சுத்தமா தெரியல. நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு தேதி 20 ஆகுது. இன்னும் 10 நாள்ல லோன் கட்டணும். எப்படியாச்சும் இந்த காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர. என்னடா, இவன் தான் நீ சொன்ன ஃப்ரெண்டா? ஆமாண்ணே, ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்த்து போட்டு விடுங்கண்ணே. மெக்கானிக் வேலை தெரியுமா? தெரியாதுண்ணே. சரி, போய் கார்லாம் தொடச்சு கழுவு. சரிண்ணே. என்னடா, இதை தொடச்சியா? ஆண்ணே, முடிஞ்சுண்ணே. சரி, கடையெல்லாம் கூட்டி போய்க்கிடு. சரிண்ணே. அண்ணா. என்னடா, வேலைலாம் முடிஞ்சா? முடிஞ்சுண்ணே. சரி, இந்தா இன்னைக்கு வேலை பார்த்ததுக்கு சம்பளம். என்னடா பார்க்குற? ஒன்றும் இல்லைண்ணா. போ. இந்தாக்கா குடி. ஏதடா இவ்வளோ காசு? நான் தினமும் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு மெக்கானிக் கடையில் வேலை செய்கிறேன்க்கா. அங்கே கொடுத்த சம்பளம் தான் அது. என்னை மன்னிச்சிருக்கா, நான் அனாவசியமாக அந்த 5000 ரூபா எடுத்து செலவு பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கும் போது தான் அது சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு புரிஞ்சு. இப்போ புரியுதா காசோட அருமை என்னன்னு? காசு செலவு பண்ணுறது ஈஸிடா, ஆனால் அதை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். அடுத்தவங்க காசை எடுத்து ஈஸியாக செலவு பண்ணிடலாம், ஆனால் அதை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு புரியுதா இப்போ? ஆமாக்கா, நம்ம அப்பா அம்மாவுக்கும் இப்படி தானே வந்திருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க. இது கூட புரிஞ்சிக்க தெரியாத பையனாக நான் இருந்திருக்கேன். என்னை மன்னிச்சிருக்கா, எனக்கு இப்போ தான் பணத்தோட அருமையே புரியுது. இனிமேல் நான் அனாவசியமாக எந்த செலவும் பண்ண மாட்டேன். ஏங்க, வீட்டில் தக்காளி வெங்காயம் எல்லாம் தீந்துருச்சு, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏய், போன வாரம் தான் வாங்கி கொடுத்தேன். போன வாரம் தான் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தானே வாங்கி கொடுத்தீங்க, அது எப்படி இவ்வளோ நாளைக்கு வரும்? வெங்காயம் தக்காளி மட்டும் இல்லை, வீட்டுக்கு சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி எல்லாமே தீந்துருச்சு, அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏய், நான் வாங்கி கொடுக்குறது என்ன குப்பையில் போட்டுறியா? கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்க தெரியாதா? ஏங்க, 3 வேளை சமைக்கிறேங்க, நிறைய தான் ஆகும். என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க வேணா ஒரு நாள் சமைச்சு பாருங்க, அப்பதான் மளிகை ஜாமான் எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியும். ஏய், நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அப்படித்தான் பேசுவேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? ஒரு நாள் ஆச்சு சமைச்சு பார்த்துருக்கீங்களா? நான் ஏன்டி சமைக்கணும்? அதான் சமைச்சு பார்த்தா தானே தெரியும் எவ்வளவு மளிகை ஜாமான் செலவாகுதுன்னு. இருங்க, அத்தைக்கிட்டே சொல்றேன். உங்க அத்தைட்ட சொன்னா எனக்கு என்ன பயமா? போய் சொல்லு. என்ன மணி ஆச்சு, இன்னும் யாரும் சமைக்கலையா? நாங்களாம் சமைக்க மாட்டோம், நீங்க தான் சிக்கனமா சமைப்பீங்களே, போய் சமைச்சுக்கோங்க. இப்ப எனக்கு சீக்கிரமா சமைக்க தெரியும், என்ன பார்த்துக்க தெரியும். நீங்க ஒன்றும் சமைக்கணும்னு அவசியம் கிடையாது. சமைக்கிறது தான் என்ன அவ்வளோ கஷ்டமா? எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. என்ன சமைக்கலாம்? தக்காளி சட்னி வச்சிடலாம். ஒரு தக்காளி போதும். இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன இவ்வளோ கம்மியா இருக்கு?
ஒரு தக்காளி போட்டால் அவ்வளோதான் வரும். என்னமோ பேசுனீங்க சமைச்சிருவேன் கிழிச்சிருவேன்னு. இப்போ தெரியுதா சமைக்கிறப்போ மளிகை ஜாமான் எவ்வளோ ஆகுதுன்னு. மதியத்துக்கு தக்காளி சட்னி வேற. கௌசி, அவனுக்கு அது மட்டும்தான் சமைக்க தெரியும். ஏண்டா மளிகை சாமானே இல்லாமல் எப்படி சமைக்க முடியும்? அதனால தான் மத்தியானம் சமைக்காமல் விட்டோம். சமையலுக்கு முக்கியமாக தக்காளி வெங்காயம் தான். அதுவே இல்லைன்னா எப்படிடா சமைக்க முடியும்? இனிமேலாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போடாம மாச ஜாமானை வாங்கி போடுங்க. இதுக்காக டெய்லி வந்து உங்ககிட்ட நின்றுட்டு இருக்க முடியாது. இங்கே பாருங்க, சிக்கனமாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டா சிக்கனமாக இருக்கலாம். உங்களுக்கு தான் சிக்கனமாக இருக்க தெரியல. அத்தை நான் சொல்லலை, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அத்தை தக்காளி சட்னியே சாப்பிடுங்க. இந்த மாதிரி கஞ்ச பிசினாரிங்கெல்லாம் புருஷனா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பொம்பளைங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பொண்ணுங்களையா தப்பா வீடியோ எடுக்கிற? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? தேவையில்லாமல் மேலே கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நடக்கிறதே வேற. இப்படி பண்றதே பொறுக்கித்தனம், இதுல திமிர் பேச்சு வேற. உங்க அப்பா வந்துட்டு இருக்காரு, வரட்டும். டிசி கிழிச்சு உன்னை இந்த காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்புறானா இல்லையான்னு பாரு. பிரசாத், என்னாச்சு? மூஞ்சியில் ஒரு மாதிரி இருக்கு. என்ன அடிச்சாங்க? ஆமாப்பா. என்னம்மா என் பையனை அடிச்சிருக்கீங்க? என் பையனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சார் முதல்ல உட்காருங்க சார். பாருங்க, அடிச்சிருக்கீங்க, உட்கார சொல்றீங்க. கூப்பிடுங்க பிரின்ஸ்பாலை. என்ன இப்போ நானே என் பையனை அடிச்சது இல்லை, அவன் மேலே கை வச்சிருக்கீங்க. நான் யார் தெரியுமா? இந்த ஏரியா கவுன்சிலர். நான் நினைச்சா உடனே இந்த காலேஜ் விட தூக்கிடுவேன். சார் சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. உங்க பையன் என்ன பண்ணான் தெரியுமா? பொண்ணுங்களை தப்பா போட்டோ எடுத்திருக்கான், அவங்க கிட்ட தப்பா பேசியிருக்கான், பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கான் சார். இவனால பொண்ணுங்கெல்லாம் காலேஜ் வரத்துக்கே பயப்படுறாங்க. பொண்ணுங்க மட்டும் கிடையாது, டீச்சர்ஸும் பயப்படுறாங்க. நிறைய தடவை கூப்பிட்டு வான் பண்ணியாச்சு, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு பேசியாச்சு. இவன் திருந்துற மாதிரியே தெரியல. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். என்ன இப்போ ஃபோட்டோ வீடியோ எடுத்தா பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணல. யாரு தான் இந்த வயசுல தப்பு பண்ணல? இப்பதான் சார் தெரியுது உங்க பையன் ஏன் இப்படி இருக்கான்னு. பையன் தப்பு பண்ணா அப்பா சொல்லி திருத்தணும். அதை விட்டுட்டு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரும் சார். உங்க பையனை அடிச்சது தப்பு தான் சார். இந்தாங்க சார் உங்க பையனோட டிசி. இதை எடுத்துட்டு நீங்களும் உங்க பையனை வெளியே போங்க. பாடம் இதை விட பெரிய கழுதை ஒன்று சேர்க்குறேன் சார். இன்னைக்கு டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்காத பையன் நாளைக்கு போலீஸ் கிட்ட அடி வாங்குவான். இந்த பழக்கத்தோட இருந்தானா நாளைக்கு தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், ஏன் கஞ்சாவே அடிப்பான். உங்க பையனோட வாழ்க்கையே கெட்டு போகும். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. உன் அட்வைஸ்லாம் எனக்கு ஒரு தேவையில்லை. பிரசாத், வாட போகலாம். ஒரே பையன் லேட்டாக பிறந்தான். அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். படுவாவி, அவன் இப்படி ஒரு பொண்ணை கொலை பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாமா அழாதீங்க மாமா. சின்ன வயசுலேருந்தே தப்பு பண்ணுவான். அது தப்புன்னு தெரிஞ்சவன் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. அதுக்குரிய தண்டனை தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். காலேஜ் படிக்கும்போதே அந்த மேடம் சொன்னாங்க, பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோ எடுக்கிறான்ட்டு. அப்போவே அதெல்லாம் நான் கண்டிச்சிருந்தேன்னா இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. மாமா பேரண்டிங் ரொம்ப முக்கியமாமா. நம்ம பசங்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தோம், ஜாலியாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஜாலியாகவும் இருக்கணும். காலேஜில் இந்த மேடம் அடிக்கே சொன்னாங்க, நீங்கள் பண்ணுற தப்பு ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்ட்டு. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி யாரும் இருக்காதுங்க. பசங்க தப்பு பண்ண அவங்கள கண்டித்து வளங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இல்லைன்னா என் நிலைமை தான் உங்களுக்கும். பா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்கன்னு. பிடிங்க. ஏன்பா நகை வாங்க நீங்கள் தான் போகணுமா? ஏன் தம்பி அனுப்புனா என்ன? நகையை சேஃபாக கொண்டு வரணுமா? தம்பி சின்ன பையன். அப்பா போயிட்டு 4 மணிக்கு வந்துடுறேன். சரிங்கப்பா. ஐயோ கௌஷி,
ஐம் சாரி டு சே திஸ், உங்கள் அப்பா இறந்துட்டாரு. அப்பா டாக்டர் ஹெல்மெட்லாம் போட்டு தான் டாக்டர் போனாரு. அப்புறம் எப்படி டாக்டர்? ஹெல்மெட் போட்டிருந்தாலும் ரோட்டில் இருக்கிற பள்ளத்தில் விழுந்து உங்கள் அப்பா தலை அடிபட்டு பிரெயின் டெட் ஆகிடுச்சு. உங்கள் அப்பா ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அப்பா 4 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னியப்பா, இனிமே வர மாட்டியா? நானும் தம்பி இனிமே என்னப்பா பண்ணுவோம்? 1 ஹவரில் உங்கள் அப்பாவோட பாடி வந்துடும், கலெக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ அப்பா, இனிமே நானும் தம்பி என்னப்பா பண்ணுவோம்? என் அப்பாவோட சாவுக்கு யார் பதில் சொல்லுவா? அரசாங்கத்தோட அஜாக்கிரத்தினால என்னோட அப்பா உயிரே போயிருச்சு. இப்ப நானும் தம்பியும் அனாதையா நிக்கிறோம். இது தற்செயலா நடந்த ஆக்சிடென்டே இல்லை, நிர்வாகத்தால நடந்த டாக்ஸ் கட்டலன்னா மட்டும் கேட்குறாங்கல்ல. அப்ப ரோடு ஒழுங்கா போடுறது யார் வேலை? டாக்ஸ் கட்டலன்னா வீடு தேடி வந்து கேட்குறாங்க. ரோடு ஒழுங்கா போடலன்னா இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சென்னையில் மொத்தம் 45 ஸ்ட்ரீட் இருக்கு. அப்படியே ஒரு ரோடு 8 வருஷத்துக்காச்சும் நல்லா இருக்கணும். இங்கே அப்படியா இருக்கு? அப்படியே நல்லா இருந்தாலும் இபிலேருந்து வந்து குழி தோண்டி போட்டுடுறாங்க. அதை அவங்க மூடிட்டு போனாலும் உடனே மெட்ரோ வாட்டர் போகிறேன்னு திருப்பி அவங்க வந்து குழி தோண்டி போட்டு போயிடுறாங்க. இங்கே ரோடெல்லாம் நல்லாவா இருக்கு? மேடு பள்ளமா இருக்கு. இதில் எப்படி மக்கள் நிம்மதியாக போக முடியும்? அதனால ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது. ஸ்கூலுக்கு போற பசங்களாம் டைமுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, ஆஃபீஸ்க்கு போக முடியல. மழை பெஞ்சிச்சுன்னா ரோட்ல தண்ணி தேங்கி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ஆட்சியில் இருக்கவங்க கண்டுக்கவே மாட்டாங்களா? இதுவே அவங்க போகணுன்னா மட்டும் ரோடை ஒரே நாளில் போட வேண்டியது, பிரிட்ஜை மூட வேண்டியது. நம்மளை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லைல்ல. நம்ம உயிரோட இருந்தா என்ன, செத்தா அவங்களுக்கு. நல்ல வேலை அவர் ஹெல்மெட் போட்டு போனாரு. இல்லைன்னா அவர் ஹெல்மெட் போடாதனாலதான் செத்து போயிட்டாருன்னு அவங்க மேல இருக்க தப்ப அப்படியே நம்ம மேல திருப்பி விட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் ஏதாச்சும் பண்ணணும். நம்ம அப்பா மாதிரி இனிமே எந்த உயிர் போகக்கூடாது. நான் ரொம்ப நேரமா பஸ்ஸுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் பக்கத்துல இருக்க அந்த ஆள் எனக்கு தப்பா தொட ட்ரை பண்றான். பொண்ணுங்களுக்கு நம்ம நாட்டுல சேஃப்டியே இல்லைங்க. இந்த மாதிரி ஆளை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்ன இந்த பொண்ணு நம்ம பக்கத்தில் வந்து ஏதோ வீடியோ எடுத்துட்டுருக்கு. பாத்தீங்களா, என்ன தப்பாவே தொட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளை என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ நல்லா வந்திருக்கு, நல்லா வியூஸ் போகும். என்ன இன்னைக்கு எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அப்பா நில்லுப்பா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமா இல்லை? என்னடா என்ன இப்படிலாம் பேசுறீங்க? என்னாச்சு? இப்பா உன் வயசுக்கேற்ற வேலையா பண்ணி வச்சிருக்க. இந்த வயசுல எதுக்குப்பா உனக்கெல்லாம்? இந்த போன்ல பாரு. ஷான், இது நான் இல்லடா, நான் இப்படிலாம் பண்ணலடா. சை குடு. ஏன்பா அந்த பொண்ணுக்கு அண்ணன் வயசு தானே இருக்கும், உன் பொண்ணு மாதிரி தானேப்பா. அந்த பொண்ணு போய் இப்படி நடந்திருக்க? காலையிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குப்பா. நான் அப்படிலாம் பண்ணலடா. டேய் நீங்க 2 பேரும் என்ன நம்புங்கடா. இங்க பாரு, ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்க இல்ல நீ இருக்க, ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு. இங்க பாருப்பா, சித்தி எல்லாம் கால் பண்றாங்க. சொந்தக்காரங்க மாதிரி ஒரே அசிங்கமா போச்சு, வெளியே தலை காட்ட முடியல. பிரசாத், டேய் அண்ணாட சொல்லுடா, இப்படின்னு பண்ணலடா, அண்ணாட சொல்லுடா. விடுப்பா. ஐயோ, நான் பெற்ற பசங்களை என்னடா அம்மா மாட்டேங்கிறாங்க. இத்தனை வருஷமா இந்த தெருவில் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னை எல்லாரும் கேவலமா பார்க்குறாங்க. என்னை யாருமே நம்ம மதிக்க மாட்டாங்களே. என் சொந்தக்காரங்க போதெல்லாம் நம்புங்கடா, டேய் நம்புங்கடா, டேய் நம்ப மாட்டீங்கல்ல, என்ன நம்ப மாட்டீங்கல்ல.
நான் என்ன பண்ண நம்புவேன்னு எனக்கு தெரியும். டேய், அந்த வீடியோ ஃபுல்லா பாடுறா. உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லடா. அண்ணே ஆமாண்ணா, அப்பா ஒண்ணுமே பண்ணலண்ணே. இப்படி அவசரப்பட்டு அப்பா தப்பா பேசிட்டோமேண்ணே. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்பா பா கதவு தரப்பா. பா யாரோ ஒரு பொண்ணு அவன் வியூஸுக்காக வீடியோ போட்டது எல்லாரும் நம்புறாங்க. என்ன நான் பெத்த பசங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்பா கதவை திறங்கப்பா, எனக்கு தெரியாம பண்ணிட்டப்ப கதவை திறப்பா. அப்பா அந்த வீடியோல நீங்க எதுவும் பண்ணலப்பா, கதவு திறங்க. வாங்கய்யா, என்ன நீங்க இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? ஆர்டர் நம்பர் 1005 தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கப்பா. சரி, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, ரெடி பண்ணிடுறேன். ஏன் இருமுறீங்க, என்னாச்சு? ஜுரம்ப்பா. ஜுரம்னா வீட்டிலே இருக்க வேண்டியதானே? உங்கள் பசங்களாம் நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க, எதுக்கே இந்த வயசு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க? பசங்கள்லாம் இருக்காங்கப்பா. நான் யாரையும் நம்பி இல்லைப்பா. சின்ன வயசுலேருந்து உழைச்சி வாழ்ந்த உடம்பு. வீட்லேயே நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது வேலையை பண்ணிகிட்டே இருப்பேன். சரிதான், உட்காருங்க. சோலை, ஆர்டர் நம்பர் 1005 சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏய் நில்றா, அவள் எழுப்பாத. அப்ப பார்சல் நீயே போய் கொடுத்துரு. அண்ணா, அது ஒன்றும் நம்ம வேலை இல்லைண்ணே, அவர் வேலை. அவருக்கு தான் 2 கை 2 கால் இருக்குல்ல. டேய், நீ என்னடா அவர் நிலைமை தெரியாமல் பேசிட்டு இருக்க? அவரை பாடுறா, பார்க்கவே எவ்வளோ பரிதாபமாக இருக்குன்ட்டு. இந்த வயசுலலாம் நம்ம உயிரோட போமானே தெரியாது. ஆனால் அவர் சொந்த காலில் நிற்கணும்னு இவ்வளோ தூரத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சின்ன வேலையை செய்யறதுக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற? சரிண்ணே, நீங்கள் சொல்லுறதும் கரெக்டு தான். இவ்வளோ சத்தத்துலையும் மனுஷன் நிம்மதியாக தூங்குறாருன்னா அவர் எவ்வளோ டயர்டாக இருப்பார். நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேண்ணே. சரிடா, போய் குடிச்சு வந்து. தம்பி ஆர்டர் ரெடி எடுத்தப்பா, நான் பாட்டு தூங்கிட்டேன். தம்பி, என் ஆர்டர் கரெக்டாக டெலிவரி பண்ணலைன்னா என் வேலையே போயிடுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு முட்டாள். தம்பி ஆர்டர் ரெடி எடுத்தப்பா. ஐயா முதல்ல பதட்டப்படாமல் இருங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தம்பி, இந்த வேலையை நம்பிதான்ப்பா நானே பொண்டாட்டி இருக்கோம். நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, உங்கள் டெலிவரி எல்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு, உங்கள் வேலைலாம் ஒன்றும் போகாது. தம்பி, உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுப்பா. ரொம்ப நன்றிப்பா. நன்றி எல்லாம் எதுக்கு ஐயா? ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் எடுக்கிறதுக்கே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் கூட டயர்டாகி நான் பார்த்ததே இல்லையா. தம்பி, எவ்வளோ வயசானாலும் யார்கிட்டயும் காசு கட்டி நிற்கக்கூடாது, அந்த வைராக்கியம்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. நன்றி எல்லாம் எதுக்கு ஐயா? ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானோ அதான் நானும் பண்ணேன். அதுவும் இல்லாமல் சோலை தான் உங்கள் ஆர்டர் கொடுத்தான். தம்பி, ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் வேணாம் பெருசு. ஆமா, இவ்வளவு சத்துல நீ எப்படி தூங்குற? நான்லாம் தூங்கணும்னு நினைச்சா கூட என்னால தூங்கவே முடியல. அது கள்ளக்கபடி இல்லாத மனசு, அதான் சீக்கிரம் தூக்கம் வருது. Meriba Paneer Soda. I trust Meriba.